விஜய் படத்துல பைரவா சீன்ல பார்த்தோம் ஒரு கிரிக்கெட் விளையாடுற இதுல வந்து ஃபுல்லாவே உங்க ஃபேமிலி தான் இருப்பாங்க. மரே ஆப்ல போடு கில்லி கில்லி தெரிக்கணும். நான் வாய பாக்குறேன் அங்க பால பத்தாடு உள்ளடி தப்பு இல்ல சொல்லி. நான் விஜய் சாரோட ஒரு 8 படம் பண்ணிட்டேன் கண்டினியூவா. நான் வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குறை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். என்ன மாசுங்க. சரி, கோட்ல பண்ண முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆமா ஆமா, ஏன்னா வாரிசு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். தம்பி மருந்து குடிச்சுட்டானா கொஞ்சம் வாடா ஆட்டோல வச்சிருக்க கொஞ்சம் வாடா. டேய் என்னாச்சுடா? ஏதோ பூச்சினா. ஸோ நீங்கள் வந்து நிறைய டூப் போட்டிருப்பீங்க, நிறையா வந்து சீக்வன்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய சீக்வன்ஸாக இருக்கும். இந்த செவுறு உடைக்கிற மாதிரி ஜன்னலெல்லாம் உடைச்சி தாண்டி போகிற மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? பெயிண்ட் இருக்கும், ஏதாவது கிராக் ஆகும், கை உடையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வருவீங்க? ஏன்னா அடுத்ததும் உங்களுக்கு ஷூட் இருக்கும் பண்ணணும். அது ஓவர் கம் அப்படி சொல்ல முடியாது. இப்போது ஸ்டண்ட்டுனாலே தெரிஞ்சிடும். அடிப்படுறது தான் வேலை, எதிர்பாராமல் அடிப்படுறது தான். நம்ம எல்லாமே கற்றுன்னு தான் போவோம். காலான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த ரெயின் ஃபைட் ஒன்று வரும், பிரிட்ஜில் ரெயின் ஃபைட்டு. இன்ஸ்பிரேஷன் தான் நிறைய மாஸ்டர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வந்து திலீப் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். யூ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரு கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் ஹீரோ கிட்டவே பேச போறோம். விஜய், அஜித், சூர்யா அப்படின்னு பல பேர்கிட்ட வந்து ஒரு மாஸ்டரா இருந்து இப்போ ஒரு ஃபைட் சொல்லி கொடுத்தா இருந்து இப்போ வந்து மாஸ்டரா மாறி இருக்காரு. சுகன் அவர்கிட்ட தான் பேச போறோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி உங்களை வந்து நம்ம மாஸ்டரா வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மாஸ்டருக்கு முன்னாடி சுகன் யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்றத மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா, இப்போ மாஸ்டர் அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஃபைட். எங்கள் அப்பா தான் ஃபைட். ஸோ அவர் மூலியமாக அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா படிச்சுட்டு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டால அப்பா இதுலேயே வந்துட்டேன். ஸோ ஃபேமிலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து இப்போ ஃபைட்டிங்கில் தான் இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. நாங்கள் ஒரு 8-9 பேர் இருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்கோன்ட்டு. நாங்கள் வந்து ஒரு விஜய் படத்தில் பைரவா சீனில் பார்த்தோம் ஒரு கிரிக்கெட் விளையாடுற இதில் வந்து ஃபுல்லாகவே உங்கள் ஃபேமிலி தான் இருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? இல்லை, அது ஃபுல்லாக ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. பின்னாடி கீப்பிங் பண்ணுறவர் தான் அப்பா. சும்மா மற்றவங்களும் ஃபைட்டர்ஸ் தான். அப்பா மட்டும் தான் இருப்பார் தெரிஞ்சு. அந்த கீப்பிங் பண்ணுற பின்னாடி விஜய் சாரை ஒழுங்கு பட்டு அது அப்பா தான். ஸோ அது ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலியானா ஃபைட்டர்ஸ் தான் எல்லாரும் ஃபேமிலி தான். பட் பிளட் ரிலேஷன்னா அப்பா மட்டும் தான் அதில் இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து விஜய் சார் கூட வந்து நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. மாஸ்டராக இருக்கட்டும், பைரவா இருக்கட்டும், அப்புறம் வாரிசா இருக்கட்டும். ஸோ விஜய் சார் எப்படி இருப்பார் ஷூட்டில்? அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை நம்ப. நான் விஜய் சாரோட ஒரு 8 படம் பண்ணிட்டேன் கண்டினியூவா. நான் வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். சரி, கோட்ல பண்ண முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆமாம் ஆமாம், ஏன்னா வாரிசு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். வாரிசு முடிச்சுட்டு தான் திலீப் மாஸ்டர் சொல்லிட்டு மாஸ்டராக போகிறேன் மாஸ்டர் சொல்லிட்டு வந்தேன். ஒரு நல்லா பண்ணுடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோட்டு பண்ணேன். கோட்டில் இருந்து மாஸ்டர்லாம் கோட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பேன் விஜய் சாரோட. அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா தளபதி 2 படம் தான் வர இருக்கு. சரி, ஒர்க் பண்ணாமல் பார்த்தா முடியல. பாப்பா நெக்ஸ்ட் படத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்குதான்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இந்த படத்துலேயே கேட்டேன், அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா அடுத்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அந்த படத்துக்கு நான் வந்து உங்களுக்கு திருப்பி இன்டர்வியூ எடுக்கிறேன். ஓகே. ஸோ வந்து விஜய் சார் பத்தி நீங்க நிறைய விஜய் ஃபேன் வேற சொல்லிட்டீங்க. சரி, ஸோ அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாரு? அதான் சொல்றேன்ல, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நம்மள புதுசாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் மாதிரி சாஃப்டா இருக்க மாட்டாங்க. ரொம்ப பார்த்தா யாரோ மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு.
அந்த ரோல் கேமரா ஆக்ஷன்னா அந்த ஒரு தனி வைபே வந்துடும். எஸ்ஜே சூர்யா சார் கூட சொல்லியிருப்பாரு, நாங்களாம் வந்து ஒரு 80% பம்ப்லேயே இருப்போம், டக்குன்னு ஆக்ஷன்னா ஒரு 100% ஏற்றிடுவோம். ஆனால் விஜய் சார் அப்படி இல்லை, 0ல் இருப்பார், டக்குன்னு 100 ஆவார். அது அவருக்கு ஒரு அந்த அம்மை சைலண்டில் வாங்கல, அந்த சைலண்ட் இருக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார், பார்த்துட்டு உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மாஸ்டராக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் வந்து ஃபைட் அசோசியேஷனில் வந்து துணை தலைவராகவும் இருக்கீங்க, இணைத்தலைவராகவும் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கமிட்டி மெம்பராக போட்டிருந்தேன், வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆகிட்டேன். சரி, மாஸ்டர் ஆகும்போது 2-3 மாஸ்டர் நம்மளுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் மாஸ்டர்லாம், ஜிஎன் முருகன் மாஸ்டர், அண்ணனுங்க 2 பேர் எல்லாம் இருக்காங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, சரி மாஸ்டர் ஆகிட்டே இதுக்கப்புறம் சின்ன போஸ்டிங் எதுக்கு போடுற, பெரிய போஸ்டிங்காக போடு, ஜெயிச்சிருவேன் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இணைத்தலைவர் போஸ்டிங் போட்டோம், வின் பண்ணியாச்சு. ஒரு 9 மாதம் வந்துருச்சு அப்படியே. அதுக்கு பெரியவங்க 2-3 பேர் சொன்னதுக்கு தான் காரணம். அதுதான் மாஸ்டர் அப்பாட்ட கேட்டேன், அப்புறம் ஜிஎன் முருகன் மாஸ்டர் அவர் சொன்னார், அப்புறம் அண்ணனுங்க நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி ஆயிட்டோம். இந்த டில்லி அண்ணன் மணி நல்லா இருக்காங்க, ஸோ அவங்ககிட்டலாம் பேசி அப்படி. ஸோ நீங்கள் வந்து நிறைய டூப் போட்டிருப்பீங்க, நிறையா வந்து சீக்வன்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய சீக்வன்ஸாக இருக்கும், இந்த செவுரு உடைக்கிற மாதிரி, ஜன்னலெல்லாம் உடைச்சி தாண்டி போகிற மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, பெயிண்ட் இருக்கும், ஏதாவது கிராக் ஆகும், கை உடையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வருவீங்க? ஏன்னா அடுத்ததும் உங்களுக்கு ஷூட் இருக்கும், பண்ணணும். அது ஓவர் கம் அப்படி சொல்ல முடியாது. இப்போது ஸ்டண்ட்டுனாலே தெரிஞ்சிடும், அடிப்படுறது தான் வேலை, எதிர்பாராமல் அடிப்படுறது தான். நம்ம எல்லாமே கற்றுன்னு தான் போவோம். அந்த டைமில் நமக்கு டைம் சரியில்லைன்னா தான் அடிப்படும். ஸோ அதை நம்ம யோசிச்சோன்னா வேலையை செய்ய முடியாது. இப்போ நம்மளுக்கு தெரியும், எங்கேருந்து மேலேருந்து வச்சா காலில் அடிப்படும், லைட்டாக சொல்லியிருக்கோம், ரத்தம் வரும், கண்ணாடி வச்சா ரத்தம் வரும், இப்போ இதுமாதிரி பேக் பண்ணால் தள்ள அடிப்படும், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கிறதுனால நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் பயம்லாம் இருக்காது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வரும், அடிப்பட்டு வச்சா திருப்பி அந்த ஷார்ட் பண்ணணும், ஆனால் திருப்பியும் மாதம் சொன்னால் அந்த ஷார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். நான் பண்ணதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை பழகி நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ரொட்டீன் இல்லை, அது மாதிரி எங்களுக்கு அது மாதிரி ரொட்டீன் ஆகிடும். அடிப்பட்ட கூட மறுநாள் காலையில் ஷூட்டு முடிச்சு பண்ணுறதுனால அது. ஸோ அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்குமா நீங்கள் அந்த பண்ணணும்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுவோம். இப்போ சிலம்பம் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, ஏன்னா அது அந்த சிலம்பம் போயிட்டுனால தான் வரும். அது கொஞ்சம் மற்றபடி சிலம்பம் வந்து நல்லது தான், அந்த பாடிக்கும் சரி வார்ம் அப் மாதிரி இருக்கும். ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் வந்து பண்ணுறோம்ல, அந்த பண்ணுறதுலேயே கீழே விழும்போது இப்படி கை இந்த டைமில் கீழே வைக்கணும், கை இந்த டைம் கை கீழே வைக்கக்கூடாது. அது மாதிரிலாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலிங்ஸ்லாம் பண்ணி தான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடிப்படுறது வந்து தெரியாமல் அடிப்படாது, டைம் சரியில்லாமல் நம்மளே அறியாமல் நடக்கிறது தான். மற்றபடி மோஸ்ட்லி சேஃப்டியாக தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அடிப்படும் போது அசோசியேஷன்லேருந்து ஏதாச்சும் ஹெல்ப்? ஆமாம், கண்டிப்பாக. அடிப்பட்ட உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி ஃபஸ்ட் எய்ட் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கோம். நாங்கள் ரெக்கவர் வரைக்கும் பார்த்துப்பாங்க அவங்க, கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல. சரி, ஓகே. நீங்கள் வந்து ஒரு சிலம்பம்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சிலம்பம் வந்து பாண்டியன் மாஸ்டர் தான் கற்றுக்கினேன். நான் பேசிக்காக அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன். அங்கே சிலம்பம் நல்லா கற்றுக்கிட்டு ஸ்கூல் லைஃப்பில் போனேன். 11th 12th போனோம், டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தான் போனோம். அதுக்கப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிட்டேன். அதுக்கப்புறம் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த வேலை வந்துருச்சு. அதுக்கு இருந்தாலும் சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ் அதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸில் இருந்தது தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. ஒரு ஸ்டண்ட் அப்படின்ற போது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது? இப்போ ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் மாஸ் ஃபைட்டுன்னு இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸாகவே இருக்கும் அந்த ஃபைட்டு. அதே மாதிரி ரகட் ஃபைட்னு ஒன்று இருக்கும். ரகட்னா ரியலாக அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், 2 கலந்து இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஃபைட் நம்ம டைரக்டர் எழுதுறாங்களே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் சொல்லிட்டே போகலாம். அவர் என்ன கொடுக்குறாரு, இப்போ திடீர்னு ஒரு மேலேயே ஃபைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும், இல்லை ஜம்ப் பண்ணி பார்க்க ஒர்க் பண்ணுற மாதிரி மாற்றணும். ஸோ அவர் டைரக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐடியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம ஸ்டண்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா. மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது என்ன, அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ப்ரீவியஸாக ரிஹர்சல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கற்றுக்கிட்டு? சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு 5 மாதம் கராத்தே கிளாஸ் போனேன். எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஜிம்னாஸ்டிக், சிலம்பம் ஓரளவு கற்றுக்கிட்டேன். அந்த கராத்தே ஒரு 5 மாதம் கற்றுக்கிட்டேன். அப்புறம்
பாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்னாஸ்டிக் சிலம்பத்தோட பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். பாக்ஸிங் போயிருந்தேன். அப்புறம் காலில் ஷூட்டிங்கில் அடிப்படுறதுனால அந்த பாக்ஸிங் அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஆசை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஆசை இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். என்னால் முடியல, என் பையன் இருக்கான், எங்கள் அக்கா பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டண்ட் நீங்க கத்து கொடுக்குறீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ்க்குலாம் கத்து கொடுக்குறீங்க, எவ்வளவு டூரேஷன் ஆகும்? அதுக்கு வந்து எவ்வளவு ரிஹர்சல்லாம் நீங்க டைம் எடுத்துப்பீங்க, ரிஹர்சல் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ பெரிய ஸ்டார்ஸ் படம்னா வந்து ரிஹர்சல் வந்து முன்னாடியே பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதுதான் பண்ணிட்டு அங்கே போய் காட்டுவோம். ஆமாம், அதுக்கு வந்து தனியாக ரூம் எடுத்து அங்கே ஸ்டுடியோஸ் இருக்கும், அங்கே ரிஹர்சல் பண்ணுவோம். இல்லை ரிஹர்சல் இல்லை, ஆன் ஸ்பாட்லேயே பண்ணோன்னா ஆன் ஸ்பாட்லேயே அங்கேயே போயிட்டு மாஸ்டர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாஸ்டர் சொல்ல மாதிரி நாங்கள் பண்ணி வைப்போம். அதில் வந்து மாஸ்டர் வந்து ஆல்டர் பண்ணுவார். இது வேண்டாம், இது பண்ணிக்கலாம். அதை மாஸ்டர் பண்ணிட்டு ஆல்டர் பண்ணிட்டு வந்தாலும் ஹீரோ சாருக்கு ஒருத்தருக்கு வராது. அப்போ ஹீரோ சார் வந்து இது வேண்டாம், இந்த மாதிரி பண்ணால் போதும், மாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி அப்படியே போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே வந்து மாற்றுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய மாஸ்டராக இருக்கீங்களா, அப்போ உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. ஸோ இவங்களை பார்த்து தான் பண்ண இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் போது யார் அது? இன்ஸ்பிரேஷன் தான் நிறைய மாஸ்டர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வந்து திலீப் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு அனலிஸ்ட் மாஸ்டர்னா அங்கே வந்து ஒரு சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் வேலை அதிகமாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். இப்போ ராஜசேகர் மாஸ்டர்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அடிலாம் அந்த ரேணிகுண்டா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியல் லைஃப் படி இருக்கும். இப்போ சில்வா மாஸ்டர் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பார், அந்த முடியெல்லாம் வச்சுன்னு இருப்பார், ஆனால் அவர் அவ்வளோ சாஃப்ட்டு. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஒன்று கட்டலாம். சிவா மாஸ்டர் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார், பட் அவர் இருப்பாங்க, அவங்க பசங்க அது அப்படிலாம் இருக்காங்க. ஜிஎன் முருகன் மாஸ்டர் இருக்கார், நான் கடைசியாக அவுட்டு தான் இருந்து இதுவாகிட்டு வந்தேன். அப்புறம் திலீப் மாஸ்டர் தான் ரெகுலராக ஒர்க் பண்ணியிருந்தேன். சக்தி சரவணன் வருஷம். இப்போ இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி. ஆக்சுவலி நானே இந்த கொஸ்டின் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே பார்க்க வந்து கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க, இன்னும் அந்த மாதிரி இருப்பாங்க மாஸ்டர்ஸ் எல்லாம். நான் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸும் இருக்கும். இல்லை, எல்லாரும் அப்படி நினைப்பாங்க. நான் எல்லாரும் சாஃப்ட் தான், அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் அப்படி தெரியும், மற்றபடி எல்லாம் சாஃப்ட்டு தான் இருக்கும். இப்போது அது அப்படி தான் அவங்க பார்த்தா ரகடாக இருக்காங்களே பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் பேசினதுக்கப்புறம் நான் நம்ம பார்க்கறதுக்கே பயமாக இருந்து பேசுது. ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட நான் நல்லா பேசுகிறேன் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கூட வந்து இப்போ ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டூப்பும் போட்டிருக்கீங்க. ஸோ நான் ஒருத்தர் பேரை சொல்கிறேன், அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பெஸ்ட் மூமெண்ட் இது ரெண்டுமே நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ரஜினி சார். ரஜினி சார் கூட வந்து நம்ம கோச்சேன்னு ஒரு படம் பண்ணோம், ஒரு கபாலின்னு ஒரு படம் பண்ணோம், காலான்னு ஒரு படம் பண்ணோம். காலா வந்து திலீப் மாஸ்டர். ஆமாம், இல்லை திலீப் மாஸ்டர் கூட இருந்தாங்க. நிறைய பெரிய படம் பண்ணோம். அப்போ வந்து அந்த ரெயின் ஃபைட் ஒன்று வரும், பிரிட்ஜில் ரெயின் ஃபைட்டு. அது வந்து போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் தான் ஓடிடுவேன். அதை நான் வந்து இறங்கும் போது லாஸ்ட்டில் இருப்பேன். ஓடிடும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஓடிடுவேன். இப்போ ரஜினி சார் படம் அப்படின்னா ஒரு பில்டப் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரேமில் தெரியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓடிட்டேன். அது பாம்பேயில் ஒரு 10 நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இங்கே EVPல செட்டு போட்டு அந்த பிரிட்ஜு செட்டு மட்டும் போட்டு எடுத்தாங்க. 2 நாள் நானும் ரஜினி சாரும் தான். ரஜினி சாரே கேட்டார், என்னடா உனக்கு எனக்கு சொல்ல போயிட்டா அப்படின்னு கேட்டார். சார் இல்லை சார், உங்களுக்கு பில்டப் தெரியும் சும்மா தான் கேட்டேன். ஏன்னா அவர் அங்கேருந்து வறுத்து ரெயினில் வறுத்து எல்லாம் எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஓடிடுவேன். வந்தோடனே கடைசியாக நான் தான் கொடையில் குத்துவார். அப்போ கொடையில் குத்துனா நான் ஃபஸ்ட் அடி எனக்கு தான், அதை விழுந்துட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ரஜினி சாரோட நல்ல இது தான். ஸோ அவர் கூட மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா என்ன? அதுதான் அந்த கொடையில் குத்திட்டு என்ன நான் படுத்துட்டேன், மற்றவங்களாம் வராங்க. ரஜினி சாருக்கு பக்கத்துல நான் கீழே படுத்துட்டு இருப்பேன். சரி, ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹாட் வாட்டர்லாம் வரும், நம்மளுக்கு நார்மல் இது வந்து சொல்லிட்டுருந்தாங்க. நான் ரஜினி சார் பக்கத்துலேயே பார்த்தாலும் எனக்கும் ஹாட் வாட்டர் ரஜினி சார் படுத்துட்டு நான் மாட்டு நடிச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, அடுத்தது சூர்யா சார். எனக்கு நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி சார், விஜய் சார் இவங்களாம் தெரியும். நான் வரதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து எனக்கு சூர்யா சார் தெரியும். ஆமாம், பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் தான் ஒரு சூர்யா சார் கற்றுக்காரு. அப்போதுலேருந்து தெரியும். அப்பா பாண்டியன் மாஸ்டர் இவங்களாம் ஒரு டீம். இவங்க கூட இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து தெரியும் சூர்யா சார். பேசுவார். என்ன எப்போ பார்த்தாலும் எந்த ஸ்டூடியோவில் பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுவார். பேசினா எப்படியா இருக்க, ஒரு ஜாலியாக நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்பா அப்படி இருக்கா, நல்லா இருக்கா சார், அந்த மாதிரி பேசுவோம். அதான் சின்ன வயசுல இருந்து தெரியும் சூர்யா சாரும் கார்த்திக் சாரும். வொர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே ஜாலியா கூப்பிட்டு பேசிடுவாரு. நம்மளே தெரியாம இருந்தாலும் சார் என்னடா வாங்க கூப்பிட்டு பேசுவார். அதெல்லாம். அடுத்து தனுஷ் சார். தனுஷ் சார் கூட மாரி 2, மாரி 1, VIP 2 அதில் ஒர்க் பண்ண. VIP 2ல வந்து அந்த தனுஷ் சாரோட சிக்னேச்சர் கிக் ஒன்று இருக்கும். அது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக எனக்கு வந்துச்சு அந்த ஷாட்டு. அது வந்து ஃபுல்லாக ட்ரைலரு, போஸ்டரு, மீம்ஸ் எல்லாத்துலேயும் வந்துச்சு. அது நம்மளுக்கு மறக்க முடியாத இது. தனுஷ் சார் இருக்கட்டும், அவர் கேட்பாரு. அவர் நம்ம லீனாக இருப்பார்ல, நம்மளாம் எல்லாம் பல்காக இருப்போம்.
அவர் கேட்பாரு, உங்களை வந்து நான் அடிச்சா நம்புறாங்க மக்கள், நான் அடிக்கணும், நீங்க அடிக்கிறது நான் வாங்கிட்டு நான் வந்து உங்களை அடிச்சா நீ கீழே வருவீங்கன்னு. ஆமா சார் ஓகே என்ன பண்றது அதெல்லாம். ஓகே, ஆஃப் ஸ்கிரீன்லயே அவர் இப்படிதான் இருப்பாரு, ஜாலியா தான் ஃபன்னு. இருப்பாங்க. இல்ல ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் ஜாலியா தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஒர்க் டென்ஷன் போது கொஞ்சம் பேசாம இருப்பாங்க, மற்ற ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட நீங்க சேதுபதி படமும் பண்ணியிருந்தீங்க. அந்த அதான் இப்போ சூர்யா சார் அந்த எக்ஸ்பெக்ட் வந்து தளபதினா இருக்குதுல்ல, விஜய் சேதுபதி சேதன் தான் சொல்லுவோம். சேதனா ஒரு 5 படம் பண்ண அவர் கூட. விக்ரம் வேதா பண்ணோம், ரக்க, கருப்பன், சேதுபதி அந்த மாதிரி படம் பண்ணோம். சேதுபதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கருப்பன் ரெகுலரா பண்ணோம். அவர் ரொம்ப ஜோயிலா பேசுவோம், நார்மலாவே தெரியும் எல்லாருக்கும். அவர் ரொம்ப க்ளோஸ். அவர் ஃபோன் கால்லாம் நம்பர்லாம் கொடுப்பாரு, பேசுவோம். ஆனால் அது அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ லாஸ்ட்டாக ஜவானில் மீட் பண்ணோம். நிறைய பேர் நல்லா இருக்கானே அப்படின்னு. சூப்பரா. அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்னும் பார்க்கணும். இப்போ பிக் பாஸ்லலாம் வராரு, அதை பற்றி உங்களுக்கு? அதான் அது வளர்ச்சி தாங்க சொல்லத்துல. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய அது உழைப்பு தான். ஸோ அடுத்தது வந்து நிறையா நீங்கள் எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்டண்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த அது மெயின்டைன் கரெக்டாக பண்ணுறோம். ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க, நம்ம கரெக்டாக பண்ணுவோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்களாம் இருக்குது. இப்போ ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அவுடோர் ஷூட்டிங் போக மாட்டேன், வெளியூர் ஷூட்டிங்லாம் போக மாட்டேன். ஃபுல்லாக சென்னை ஷூட்டிங்லேயே இருப்பேன். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறது, என் பையன் எனக்கு பொண்ணு பிறக்குது. நான் சொல்கிறேன், நான் எனக்கு வீட்டிலே இருக்கேம்மா, ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஷூட்டிங் போ அப்படின்னாங்க. சரி ஷூட்டிங் போயிட்டோம். அவங்களுக்கு வலி வந்துச்சு. நைட் ஷூட்டிங் வந்து நாங்கள் வலசரவாகத்தில் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். வலசரவாகத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனு இது மாதிரி வலிப்பு வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது தெரியல. மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி மாஸ்டர் இது மாதிரி ஆயிடுச்சு ஒய்ஃபு. சரி உடனே கிளம்பி போனேன். செம்ம மழை அப்போது. எங்கள் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிட்டாங்க. சைன்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க, நான் பண்ணல. எங்கள் அம்மாவே பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கா ஒருத்தங்க, அவங்க பண்ணிட்டாங்க. அம்மா பயந்துட்டாங்க, நான் பண்ண மாட்டேன் நீ பண்ண, அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பண்ண கொஞ்ச நேரத்தில் பாப்பா பிறந்துச்சு, என் பொண்ணு பிறந்துச்சு. இந்த மாதிரி இல்லாமா கண்டிப்பாக எங்கள் ஒய்ஃப், எங்கள் அம்மா, என் ஃபேமிலி எனக்கு நல்ல சப்போர்ட். ஏன்னா இப்போ நம்ம மாஸ்டர்னா ஒரு உடனே பிஸியாக மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். மாஸ்டர்னாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், எடுத்தோடனே பிஸியாக போக முடியாது. ஸோ ஒரு 7 மாதம் 8 மாதம் ஒர்க் இல்லாமல் இருக்கும், நிறைய கம்பெனி போகணும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அங்கேயும் நிறைய பேர் போட்டுன்னு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு 7-8 மாதம் வேலை இல்லாமல் இருந்தால் கூட வீட்டில் எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் பரவாயில்ல வரும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபே கொடுத்து நம்மளை அப்படியே கொஞ்சம் தேதிட்டே வரும். அதுக்கு அம்மா, அப்பா, எங்கள் அக்கா, தங்கச்சி எல்லாரும் நல்லா சப்போர்ட். என் ஒய்ஃப்லாம், என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பா, பார்த்துக்கலாம் வரோம். எங்கள் அம்மா ஒய்ஃபும் சொல்லிட்டே இருப்பேன், வரும்னு. ஸோ அவங்க சப்போர்ட்டிவ் தான். அதனால தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியுது, இல்லைன்னா கவலை. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க நீங்க? 2 வார்த்தையில சொல்லணும். நான் சொல்லக்கூடாது, அவங்க தான் எனக்கு சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே. நான் இருக்கேன் அதேதான், எப்பவுமே நான் இருப்பேன் அவங்களுக்கோசம். நீங்க ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு? ஸ்டண்ட் மாஸ்டரா ஃபைட்டரா வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக ஷூட் போயிட்டே இருப்போம், ரெகுலராக போயிட்டே இருப்போம். ஒரு ஃபன்னாக இருந்துகிட்டே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்போம். இப்போ மாஸ்டர் இருந்ததுனால கொஞ்சம் மேலே விசின்னு சொல்ல முடியாது, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத கூட நார்மலாக பேசும்போது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் மாஸ்டர் கூப்பிட ஆரம்பித்தவங்க ஒரு சின்ன கேப் வந்துடும். அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போனோம். ஏன்னா இப்போ நம்ம கூட சின்ன வயசுலேருந்து ஒன்றா வாடா போட மச்சான்னு பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம மாஸ்டர் 8 பேர் அவங்க ஃபைட்டராக இருப்பாங்க, அவங்க திடீர்னு மாஸ்டர்னு கூடுவாங்க. நம்ம சொன்னால் கூட என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர்லாம் கூடாது மச்சானே கூட சொன்னாங்க. இல்லை அது ஒரு ரெஸ்பெக்டு அந்த கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்? இப்போ அது கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும். பட் நம்ம கூட இருந்தவங்க நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்போது அவங்க மனசு நம்ம பார்க்கணும்ல. அப்புறம் திருப்பியும் நார்மலாக ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா மச்சான்னு பேசினே திருப்பியும் போயிடுவோம். ஸோ இனிமே வரப்போற தலைமுறையா இருக்கட்டும், சில இல்லாத யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபைட்டர்ஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல, சேஃப்டியா வாங்க, நல்லா கத்துக்கிட்டு வாங்க, சேஃப்டியா பண்ணுங்க. ஃபேமிலிட்ட எது வந்தாலும் ஃபேமிலிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரணும். நம்ம முன்னாடியே வந்து நிறைய பேர் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுன்னு நான் ஃபைட்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. திடீர்னு வேலை இல்லாமல் இருப்போம். ஃபேமிலி இப்போ வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நான் அப்பயே சொன்னேன் நீ போவேன் சொன்னா கேட்டியான்னு. ஸோ அதெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட்டோட நல்லா கற்றுட்டு வந்தாலே நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் மாதிரி யாரும் அடிப்படாது, ரொம்ப அடிப்படுறதுலாம் இல்லை இப்போ. அதனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அசோசியேஷன் சைட்லேருந்து அப்படின்ற சொல்லிடுங்க. ஸோ அந்த அசோசியேஷன் பேரை சொல்லிடுங்க. தென்னிந்திய திரைப்பட சினி டிவி ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் யூனியன். ஆமாம், இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து
ஏழுமலைன்னு ஒருத்தர் எடுத்துட்டாரு, சர்தாரில் இருந்துட்டாரு. ஸோ அவங்க சைடில் நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து எல்லாம் ஈவினிங் பார்த்து நல்லா தான் பண்ணோம். ஸோ அடுத்த தலைமுறை யாராச்சும் வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ யாராவது ஃபைட் மாஸ்டர்ஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து கேட்டுக்கோங்க சார் கிட்ட, சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சரி சார், உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்றீங்க, இன்னும் நிறைய படங்கள்ல நாங்க உங்களை பார்க்கணும், நிறைய படத்துல நாங்க பார்த்து ரசிக்கணும். ஸோ நிறைய படங்கள் பண்ணுங்க, அந்த படத்துக்காக நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.